வெல்கம் டு மை சேனல் ரவி பவ அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம் யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள். ஜோதிட முத்துக்களை நமக்கெல்லாம் வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய திரு எஸ் ராம் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து அவருடைய முத்துக்களை உதிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முத்துக்களை அவர் உதிர்த்தாருன்னா யாரும் சிந்த விட்டுவிடாதீங்க, எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளார போட்டுக்கோங்க. நான் எனக்கு 2 பாக்கெட்டோட பேண்ட் போட்டு வந்திருக்கிறேன், எடுத்து எல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு போய் அங்கே போய் நம்ம பார்த்து மக்களுக்கெல்லாம் சொல்லி ஏக பாராட்டுக்களை நம்ம பெறணும். அதே மாதிரி நீங்களும் நல்லா பாராட்டுக்களை பெறணும். அவர் வரும்போதே ஒரு உற்சாகத்தை படுத்திடுங்க, அப்போ தான் அவர் நிறையா கருத்துக்களை வந்து வேகமாக சொல்லுவார். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. ஆதி முதல் 18 சித்தர்களை முன்னிறுத்தி எனது ஆன்மீக குருவான மகான் சித்தருள் ஸ்ரீ போகநாதர் பொற்பாதம் தொட்டு அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தைகளை புரிய வைத்த வித்தகனே சற்குருவே, விண்ணவரும் வீழ்ந்து நிற்கும் வித்தை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி என்பதற்கிணங்க எனக்கு குருவிற்கு குருவாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் முசிறி மேகநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையிலே இன்னொரு விஷயத்தை ஒன்று பதிவு கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது குருவிற்கு குரு இங்கே நமக்கு முன்னாடி அமைந்திருக்கின்ற ஐயா சூரியனார் சுந்தரராஜன் ஐயா என்னுடைய குருவிற்கு குரு. இன்றைக்கு அவர் வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவரை பார்த்ததிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இது என்னுடைய முதல் மேடை. என்னை இந்த உலகிற்கு காண அளித்த என் தாயையும் தந்தையும் வணங்கி நான் ஜோதிடம் கற்று சுமார் ஒரு 7-8 வருடங்கள் ஆகின்றது. நான் முழு நேர தொழிலில் இல்லாவிட்டாலும் பகுதி நேரமாக பார்ட் டைம் இந்த ஒரு தொழிலில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஐயா சொன்னாங்க, ஒரு 20 நிமிஷம் எடுத்துங்க, கொஞ்சம் சுருக்க முடிங்க, நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் வருவாங்க நீங்கள் அப்படின்னாங்க. நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் லக்ன பாவத்திற்கு 5ஆம் பாவம், அதாவது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தினுடைய காரத்துவம் என்னென்று கேட்டால் புத்திர பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அப்பாவிற்கு அப்பா அதாவது தாத்தா. நமக்கு ஆயக்கலைகள் நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு குறிக்கக்கூடிய பாவம் அந்த 5ஆம் பாவம் தான். இந்த 5ஆம் பாவம் லக்ன பாவத்திற்கு 1, 5, 9 என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 திரிகோணங்கள் பாவமும் இருநிலை பாவம் என்று சொல்லப்படுகின்றார்கள். ஜோதிட சாஸ்திரத்திலே இருநிலை பாவம். இருநிலை பாவம் என்றால் இந்த 1, 5, 9 அதிபதிகள் ஒரு ஜாதகத்திலே நன்றாக இருக்கிறது என்றால் அவர் மிகுந்த கஷ்டத்தில் இருக்க மாட்டார், நன்றாகவே இருப்பார். ஜோதிடம் பார்க்கிறதுக்கு வருவதே அரிதுதான் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்னென்றால் அந்த திரிகோண ஸ்தானங்கள் நல்ல வலுத்து இருந்தால் அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அத்துணை பாக்கியங்களும் நன்றாக அனுபவித்து கொண்டிருப்பார். பொழுதன்னைக்கு வேலைக்கு போக மாட்டார், ஜாலியாக சுற்றுவார், ஊரை சுற்றுவார், நேரத்தை டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், தேடி கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் அந்த 5ஆம் பாவம் 9 கெட்ட நபர்கள் அந்த லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா பொழுதுனைக்கு கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் டயத்துக்கு சாப்பிட முடியாது, போகிற பக்கம் ஒரு மரியாதை இருக்காது, எல்லாமே இருக்கும். இதுதான் அதனுடைய வேறுபாடு. சரி, இப்போ ஒரு ஜாதகத்திலே புத்திர பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்னங்கிற ஒரு ஆய்வு எடுக்கிறான். இந்த புத்திர பாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கலாம், அல்லது கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்களும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ லக்ன பாவத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி திசை அல்லது புத்தியோ ஏதோ ஒன்று நடக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும். ஒன்று அல்லது மற்றும் காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சூரியனுடைய திசை வரும்பொழுது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏற்படும். 2. மூன்றாவது பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்திற்கு 6ஆம் இடத்து திசை வரும்பொழுது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏற்படும். எப்படிங்க சார்
6ஆம் இடம் நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நோய், கடன், பகை, எதிரியை குறிக்கக்கூடிய பாவம். இதுக்கு போய் எப்படி இதுக்கும் குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். லக்கண பாவத்திற்கு 5ஆம் இடம் புத்திர வாக்கியம். புத்திர பாக்கியத்திற்கு 2ஆம் இடம் வருமான ஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு வருமான ஸ்தானம் 2ஆம் இடம். அதாவது லக்கண பாவத்திற்கு 6ஆம் இடம். அப்படி தானேங்கய்யா? புரியுதுங்களா சார் நான் சொல்கிறது? லக்கண பாவத்திற்கு 5ஆம் இடம் புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியத்தை கையை வைத்து பார்க்கும்பொழுது லக்கணம் இடத்து அந்த புத்திர பாக்கியத்தை 5ஆம் இடத்தை லக்கணமாக வைத்து 2ஆம் இடம் பார்க்கும்போது லக்கண பாவத்திற்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்து திசை வரும்போது கண்டிப்பாக அவருக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும். இது ஒரு ஆய்வு. சரி, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறது 5ஆம் இடத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்குது. இப்போ சொன்ன போனால் ஒரு நாள் முழுக்க நம்ம பேசலாம். ஆனால் நம்ம அது மாதிரி பேச முடியாது. சரிங்க சார், இப்போ லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா குழந்தை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ராகு வந்து விருத்தி பண்ணுவார், கேது வந்து கெடுப்பார். அப்போ ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார். ராகு வந்து ஆண்டு குழந்தைக்கு அதிபதி, கேது வந்து பெண் குழந்தைக்கு அதிபதி. கேது வந்து இருக்கனால குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார் என்றதை நம்ம பார்க்க வேண்டும். அதாவது சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போய்விடுவான் என்றது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது. எந்த சாரத்தில் இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும். ராகு கேது ரெண்டுமே தீய கிரகம் தான். அது வந்து எப்படின்னா ஒரு மாயாஜால கிரகம், நிழல் கிரகம். அது கால் இல்லை, அதுக்கு கால் பேலன்ஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் இருப்பினும் லக்ன பாவத்திற்கு 1, 5, 9 என்று சொல்லப்படுகின்ற திரிகோண ஸ்தானங்களின் சாரத்திலே நின்று அது ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணமோ நட்பிலே சமத்தில் இருந்தால் கண்டிப்பாக புத்திர வாக்கியம் உண்டு என்று அடித்து கூறுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த லக்ன பாவத்திற்கு நீங்கள் எந்த பாவம் எடுத்தாலும் சரி, அந்த பாவகாதிபதி ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணமோ நட்போ சமத்திலோ 1, 5, 9 அதிபதிகளின் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் எல்லா விதத்துலேயும் அந்த ஜாதகத்தை ஜெயித்து வருவான். அது லக்கணத்துக்கு மட்டுமில்ல, 12 பாவத்துக்குமே அது மாதிரி தான். இப்போ 5ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ நட்போ சமமோ மூலத்திரிகோணமோ 9 அதிபதிகளின் சேர்க்கையோ தொடர்பு ஆக மொத்தத்தில் தொடர்பு அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 5ஆம் பாவத்துக்காக அவர் ஏங்கிட்டே இருக்க மாட்டார். பூர்வீக சொத்து தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. வேணான்னு சொன்னால் கூட எப்போ உன் சொத்து எனக்கு வேணாண்டா புடுறா அப்படிம்பா. பார்த்தீங்கன்னா இது வீட்டில் இருந்துட்டு போவான். பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகி எங்கிட்ட ஒரே வருஷத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அது எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அந்த திரிகோண ஸ்தானங்கள் அந்த இறைநிலை பாவம் அவர் ஆக்டிவேஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இவர் வந்து எதிர்பார்க்க மாட்டார். அப்போ அந்த 5ஆம் அதிபதி அடுத்து இது நம்ம பார்க்குறோம். 5ஆம் அதிபதி பெற்ற சாரநாதன் ஒன்று இருப்பார். லக்னத்துக்கு 5ஆம் இடம். அந்த பாவக அதிபதி அவர் ஒரு சாரத்தில் நிற்பார். அந்த சாரநாதன் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணமோ நட்போ சமமோ 1, 5, 9 அதிபதிகளின் சேர்க்கையோ பார்வை இருந்துச்சுன்னா அவர் வந்து எதுக்குமே கவலையே பட மாட்டார். அவர் தேடக்கூடிய அத்தனை செல்வங்களும் அவரை தேடி கொண்டு வந்து அதை ஒரு பழமொழி இருக்கும், கொடுக்கக்கூடிய கடவுள் கூரை பிச்சு கொண்டு வந்து கொடுப்பாருன்னு. அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது காரணமே நம்ம புரியாமல் இருக்கிறோம். அவங்களோட ஜாதகத்தெல்லாம் நம்ம வாங்கி அனலைஸ் பண்ணணும். ஆய்வுகள் பண்ணும்பொழுது தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு கருத்து கிடைக்கும். கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நம்ம வாங்கிக்கணும். இப்போ ஒரு ஐயா ஒருத்தர் என்னுடைய ஜாதகத்தை கூட வாங்கியிருந்தார். ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க, நான்லாம் கொடுத்துருவேன். அடுத்தவங்களையும் நான் கேட்டு வாங்கிடுவேன். ஏன்னா ஒரு மைனஸ் எதனால் வருது, அந்த கிரகத்துக்கு மனிதனுக்கு என்ன தொடர்பு, எறும்பு 8000 ஜீவராசிகளுக்கும் இந்த நவகிரகங்கள் தான் முக்கியமே. அதனுடைய ஒளியின் தாக்கம் தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்பே. இது இல்லாமல் எந்த ஜீவராசிகளும் இயங்க முடியாது, உயிரற்ற பொருளும் இயங்க முடியாது. உயிரற்ற பொருளுக்கே நிலவரம் கிடையாது, ஒரு கேரண்டி இல்லை. அதுவே திரும்ப மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்போ இந்த புத்திர பாக்கியம் என்கிற ஸ்தானத்தை நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் காரக கிரகம் குரு. காரக கிரகம் குரு காலபுருஷ தத்துவத்துக்கு 9க்கு 12 கூடிய ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்போ காரக ரீதியை பார்க்கும்போது குரு வந்து புத்திரகாரகர். அப்போ புத்திரகாரகர் வந்து இந்த லக்ன பாவத்துக்கு அவர் நன்றாக இருக்க வேண்டும். அவரும் அப்படி தான், அவருக்கு இதே ஒரு இதுதான். ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ நட்போ சமமோ
1, 5, 9 அதிபதிகளின் சேர்க்கையோ பார்வையோ தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு புத்திரவாக்கியம் கிடைப்பதிலே சற்று தாமதம் கூட அவருக்கு வரவே வராது. ஏன்னா அந்த கிரகமும் கெடலை. நம்ம 3 ஆங்கில ஒரு புத்திரவாக்கியத்தை எடுக்கும்போது 3 ஆங்கிலையும் நம்ம எடுத்து பார்த்து ஆய்வு பண்ணி தான் நமக்கு அடுத்தது அந்த புத்திர பேருங்கிற நம்ம அதை வந்து நம்ம சொல்ல முடியும். சொல்லணும், அப்படி சொன்னால் தான் ஜெயிக்க முடியும். ஏதோ 1, 2 எடுத்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஒரு ஆணிற்கு வந்து புத்திரவாக்கியம் இருக்குதா இல்லையான்னு முதல்ல பார்க்கக்கூடியது லக்ன பாவத்துக்கு 3ஆம் இடம். இந்த வீரியம் இருந்தால் தானே இப்போ குழந்தை இருக்கேன். வீரியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற லக்ன பாவத்திற்கு 3ஆம் இடம். இந்த வீரியாதிபதி ஆண் அலி கிரகம் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், பெண் அலி என்று சொல்லப்படுகின்ற புதன், அலி கிரகம் என்று சொல்லப்படுகின்ற கேது, இந்த 3 சாரத்திலும் நிற்கவே கூடாது. ஏன்னு கேட்டேன்னா அது 3ம் அலி கிரகங்கள். அப்போ அது பெற்ற சாரநாதன் திரும்பவும் அந்த சனியோ அல்லது கேதுவோ அல்லது புதனோ மீண்டும் அந்த 3 அதிபதியில் சாரத்தில் நிற்கக்கூடாது. நின்றுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீரிய குறைபாடு வரும். வீரிய குறைபாடு வந்துச்சுன்னா புத்திர வாக்கியம் தடை வரும். அப்படிங்கிறது உண்மையான கருத்து. அப்புறம் நிறைய பாடல் பாடணும்னு நான் ஒரு ஆசைப்படுவேன். ஆனால் வந்து அது மைண்டில் ஏற மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுங்க? இந்த ஐயா புலிப்பாணி ஐயா பாடல்லாம் நீங்கள் இந்த ஐயா திண்டுக்கல் மரியாதைக்குரிய ஐயா திண்டுக்கல் சென்ராஜ் ஐயாவுடைய இதெல்லாம் பார்ப்பேன். நம்மளும் இந்த மாதிரி பாட முடியலன்னு ரொம்ப ஒரு ஏக்கம் இருக்குது. ஆனால் அது என்ன காரணமோ நம்ம வந்து பாட முடியல. நான் நிறைய ட்ரை பண்ணேன். நம்மளுடைய ஐயா ஒரு ஜெராக்ஸில் வந்து கொடுத்துருக்காரு. கொள்ளும் லாபாதிபதியும் கலசிர தானாதிபதியும் ஒன்றை பார்த்திட சேர்ந்திட அவருக்கு தாரமே 2ஆகும். நம்மளுடைய ஐயாவுடைய பாடல். கொள்ளும் லாபாதிபதி ஒரு லக்ன பாவத்திற்கு லாபாதிபதி 11ஆம் இடம், கலசிர தானாதிபதி 7ஆம் இடம். அப்போ ரெண்டுமே பார்த்திட சேர்ந்திட உள்ள தாரமே 2ஆகும். ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகக்கூடாது, தொடர்பில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த தார தோசை கொடுத்துறேன். நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாதகத்துக்கு மேலே சொல்லிட்டேன். அந்த 10 ஜாதகமே கண்டிப்பாக எல்லா ஜோதிடருமே, நான் வந்து புதுசு இந்த ஃபீல்டு நம்மளுடைய தொழிலுக்கு வந்து புதுசாக இருந்தாலும் பழம்பெரும் ஜோதிடர்கள்லாம் நான் என்ன சொன்னதோ அத்தனையும் அவங்களும் சொல்லி அதுக்கு உண்டான பரிகாரங்களும் சொல்லி நல்லபடியாக முடிச்சிருக்கிறாங்க. நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், அந்த பரிகாரம் போக்குவரத்துக்கெலாம் போகிறதில்ல. நம்மளுடைய ஐயா குருநாதர் வந்து பரிகாரத்துக்கெலாம் போகாதப்பா, ஏதோ ஒரு கோயில் குளத்துங்களை அனுப்புங்க, நம்ம வந்து அதெல்லாம் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு நிறையா முறை சொல்லுவார். பரிகாரத்துக்கும் போகிறது கிடையாது. இறைவனடி, அதாவது கோயில் குளங்கள் நாங்கள் போய் முறையிடுங்க, இறைவனாக பார்த்து கொடுத்தால வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வந்துடுங்க திரும்ப. அதுதான் அதனுடைய பதில். அப்புறம் வந்து வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வருது, மறந்துருக்கேன் நான். சரி, இருந்தாலும் இன்னொரு இதான் என்னுடைய முதல் மேடை என்கிறனால ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அங்கேருந்து வர்றதுக்கே நம்மளோட ஐயா குருநாதர் வந்து சொன்னார், நானும் உங்களை மாதிரி அங்கே இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கொஞ்சம் இருந்து இப்போ தான் வந்திருக்கிறேன். ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால, உங்களுடைய அனுகிரகத்தினால நான் வந்து இன்னும் மென்மேலும் வளர உங்களுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அனுகிரகமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உத்தாக்கி கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பல அப்படியே இருங்க. சுட்ட பலன் வேணுமா சுடாத பலன் வேணுமான்னா மூல நூல்களிலிருந்து 4 வரியாக பொறிக்க பேப்பரில் எழுதிட்டு சொல்கிறது சுட்ட பலன். இவர் சுடாத பலனாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன? முதல் மீட்டிங்காக ஒரு பேப்பர் கூட இல்லை, நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கிறாரு. அவர் பேச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், யோசனை பண்ணி யூகித்து கரெக்டாக தெளிவாக வந்து அவருடைய பலன்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவர்கிட்ட இருக்குது. அது இறைவன் வந்து அந்த இதை கொடுப்பாரு. ஐயா அவர்களுக்கு கரூர்லேருந்து வந்திருக்கும் டிவிஷனல் என்ஜினியர் பிஎஸ்என்எல் டி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் வந்து பெரியப்பா, அவருக்கு 3 மகன்க. போடுங்க, ஜோரா கை தட்டுங்க. அப்படியே அங்கே போட்டா பார்க்கல பாருங்க. இப்பொழுது பொன்னாடை போத்தியவர் வந்து பிஎஸ்எல் நிறுவனத்தில் டிவிஷனல் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆகி முறையாக ஆஸ்ட்ராலஜியை படிச்சிருக்கிறார். எப்படின்னா டிப்ளமா ஆஸ்ட்ராலஜி, பிஏ ஆஸ்ட்ராலஜி, எம்எஸ்சி அப்ளைடு ஆஸ்ட்ராலஜி படித்து கணிதத்திலிருந்து சகல விதத்துலேயும் அவர் புலி.
புலினா சின்ன புலி இல்லை, பாயும் புலி அது மாதிரி இருக்கிறவர். ஆனால் பாய மாட்டார். சரி, அது மாதிரி இருக்குது.